ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் 444 பரணி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குல்ல, ஸோ அந்த வாஷிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா வாஷிங் மிஷினில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் நிறைய பேர் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு டைம் நீங்கள் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட் எடுக்குது, எவ்வளோ வாட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது, ஸோ A to Z எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு டைம் வாஷிங் மிஷின் போடும்போது எவ்வளோ கரண்ட் வந்து கன்சப்ஷன் ஆகும், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோ. நம்ம ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக்கோ இல்லை எலக்ட்ரிக்கல் டிவைஸோ வாங்கும்போது ஸோ அதனுடைய ஸ்பெக் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த ஸ்பெக் வந்து மோஸ்ட் ஆஃப் த வாஷிங் மிஷின்ஸில் ரியர் சைடில் எல்லாருடைய டிவைஸ்லையும் இங்கே மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ், ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி ப்ளஸ் எவ்வளோ வோல்ட்டில் ஒர்க் ஆகும். 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ரேட்டட் பவர் தாங்க நமக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இது 408 வாட்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது 1 ஹவர் ஓடிச்சுன்னா 408 வாட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 2 ஹவர் ஓடிச்சுன்னா 18 கிலோவாட், ஓகேங்களா. ஒரு 1 கிலோவாட் கூட எடுக்காது. ஸோ இந்த ஸ்பெக் மட்டும் நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் சோர்ஸ்க்கான வயரிங் டயக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு இது செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணும்போது நமக்கு இந்த டிவைஸில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து 242 வோல்ட் கரண்ட்டாக எவ்வளோ வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்ஸு, இந்த மிஷின் வந்து எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது அதை பற்றி நமக்கு இதில் க்ளியராக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா. அடுத்தது எவ்வளோ கிலோவாட் பர் ஹவர், நமக்கு தேவையான ஒரு 1 ஹவர் ஓடிச்சுன்னா எவ்வளோ கிலோவாட் எடுக்குது, இங்கே கொடுத்துருக்க ரேட்டிங்க்கும் இதுவும் கரெக்டாக இருக்குதா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன வைக்கிறேன்னா ஸ்ட்ரெயின் ரிமூவர் 4th வச்சுட்டு என்ட்ரி பண்ணிடுறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கொடுக்கும்போது நமக்கு வாஷிங் மிஷின் வந்து ஓட ஆரம்பிக்கும். சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட்டு வாட்டர் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் மட்டும் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் எவ்வளோ வாட்ஸ் இருக்குதுன்னா 7.3 வாட்ஸ் 4 வாட்ஸ் வந்து எடுத்துருக்குது. ஆம்ஸ் வந்து 0.03 ஆம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாட்ஸ் வந்து 7.4 வாட்ஸு. நெக்ஸ்ட்டு மோட்டர் ரன் ஆகும்போது எவ்வளோ வாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் டோட்டலாக வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டு முடியும் போது எவ்வளோ வாட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ 90 மினிட்ஸ் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு வந்து இப்போ ரன் ஆகுது. உங்களுக்கு இங்கே பாருங்கள், சவுண்ட் கேட்குதா பாருங்கள். ஸோ நமக்கு ரன் ஆகும்போது 1 ஆம்ஸ் இருக்குது. லைட்டாக சுற்றுது பாருங்கள். அப்போ வந்து ஒரு 1 ஆம்ஸ் இருக்குது. அதாவது அந்த மோட்ரு எப்போ ரன் ஆகுதோ அப்போ மட்டும் தான் நமக்கு கரண்ட் எடுக்குது. மற்ற டைமில் நார்மலாக இருக்குது. இப்போ வந்து வாஷிங் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மோட்டருடைய சவுண்ட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வாஷிங் போகிற டைமில் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது, எவ்வளோ வாட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 300, 320, 359, 1.5 ஆம்ஸ், ஸோ அந்த மாதிரி எடுக்குது. ஸோ வாஷிங் மிஷினில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே நமக்கு மோட்ரு சுற்றும் போது எப்போ சுற்றுதோ அப்போ மட்டும் தான் நமக்கு கரண்ட் எடுக்கும். மற்ற டைம் ஐடியலாக தான் இருக்கும். ஸோ அந்த செகண்டு ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் ஆகுது பாருங்கள். 1.5 ஆம்ஸு, மேக்ஸிமம் 350 ஆம்ஸ் 350 வாட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு ரேட்டட் பவர் பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்பெக் வந்து 405 வாட்ஸு. பட் நம்ம அதுக்குள்ளே தான் நமக்கு பவர் எடுத்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து வாஷிங் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரைசிங் டைமில் எடுப்போம், ஸ்பின்னிங் டைமில் எடுப்போம், எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது, கரண்ட் எடுக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு மோட்ரு ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தண்ணி வந்து அவுட் ஆகுது. ஸோ அவுட் ஆகும்போது எவ்வளோ வாட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெறும் 5 வாட் மட்டும்தான் எடுக்குது. 0.2 ஆம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. 0.02 ஆம்ஸு. அதாவது நமக்கு ஃபுல்லாக மோட்ரு ரன் ஆகிட்டு அதுக்கப்புறமா
நமக்கு தண்ணி வெளியே அவுட் ஆகல. ஸோ அப்போ எடுக்கக்கூடிய வாட்ஸ் வந்து வெறும் 5 வாட்ஸ். இப்போ வந்து மோட்ரு வந்து ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஸ்பின் மீன்ஸ்னால் சுற்றிட்டுருக்கு மோட்ரு. ஸோ ஸ்பின்னை நமக்கு அதில் இருக்க தண்ணி எல்லாமே புளிஞ்சிருக்குல்ல. ஸோ அந்த கான்செப்ட் நடக்கும்போது எவ்வளோ வாட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 4 பாருங்கள் 4200 380 வாட்ஸு 385 345 1.6 ஆம்ஸு. மோட்ரு வந்து ஸ்பின் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மோஸ்ட்லி நமக்கு ஸ்பின் ஆகும்போது மட்டும்தான் அதிகமான வாட்ஸ் எடுக்கும். ஏன்னா இப்போ தான் மோட்ரு வந்து பீக் கரண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். $300 வாட்ஸு 305 ஸ்பின் ஆகும்போது நமக்கு இந்த வாட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக ஒரு 90 மினிட்ஸ் கிட்ட நமக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்து ஓடிருக்கு. ஸோ 19 மினிட்ஸ் எப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஓடிருக்கு. ஸோ 1.5 ஹவர்ஸ் ஓடிட்டு இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு 90 மினிட்ஸ் கிட்ட நமக்கு இந்த வாஷிங் மிஷின் வந்து ஓடிருக்கு. ஸோ 19 மினிட்ஸ் எப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஓடிருக்கு. ஸோ 1.5 ஹவர்ஸ் ஓடிட்டு இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.11 கிலோவாட் மட்டும்தாங்க பவர் கன்சப்ஷன் நடந்திருக்கு. ஸோ எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நானும் ப்ராக்டிக்கலாக இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பவர் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இதில் ரேட்டட் பவர் வந்து 406 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அது வந்து பீக்கில் போகும்போது தான் அந்த வாட்ஸ் எடுக்குது. கண்டினியூஸ் பவரில் வந்து மேக்ஸிமம் வாஷிங் மிஷின் எவ்வளோ எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா 200 இந்த 300 மேக்ஸிமம். இந்த 300 ரேஞ்சுமே எப்போ எடுக்குதுன்னா நமக்கு மோட்ரு எப்போ ரன் ஆகுதோ அப்போ மட்டும் தான் எடுக்குது. நெக்ஸ்ட் பால் ஸ்பின் மோடு போகும்போது நமக்கு அந்த வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வாஷிங் மிஷின் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சுது. ஸோ டோட்டல் பவர் கன்சப்ஷன் பர் வாஷிங்க்கு, அதாவது ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வாஷிங் பண்ணும்போது ஐ திங்க் நான் இப்போ செட் பண்ணது வந்து ஸ்டெயின் ரிமூவர். ஸோ ஸ்டெயின் ரிமூவரில் யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. மற்ற ப்ரோக்ராமுக்கு இதுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் வாஷிங் மிஷின் நமக்கு ஓடிச்சினாலே 0.11 கிலோவாட் பவர் மட்டும் தான் பவர் கன்சப்ஷன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு லைவாக காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குது, எவ்வளோ வாட் ஆகும்போது ஒரு 17 வாட்ஸ் கிட்ட 7 வாட்ஸ் கிட்ட எடுக்குது. வாட்டர் அவுட் ஆகும்போது ஒரு 5 வாட்ஸ் மட்டும் தான் எடுக்குது. ஸோ மோட்டர் ஸ்டெயின் ரிமூவர் நடக்கும்போது மேக்ஸிமம் பீக்கில் வந்து 400 வாட்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டர் ரன் ஆகும்போது ஒரு 200 வாட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதான் இந்த வாஷிங் மிஷினுடைய டெக்னிக்கல் பவர் கன்சப்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுத்திருந்தான்.